வெல்கம் டு தாராஸ் பல்பிசிக்ஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 5 துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 5.15 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரைட் பண்ணுவோம். M நிறையும் R ஆரமும் கொண்ட வட்டத்தட்டு ஒன்றின் நிறை மையத்தின் வழியாகவும் அதன் தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பற்றிய சுழற்சி ஆரத்தை காண்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். M நிறையும் R ஆரமும் கொண்ட வட்டத்தட்டு, இந்த வட்டத்தட்டு ஒன்றோட நிறை மையத்தின் வழியாகவும் அதன் தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பற்றிய சுழற்சி ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த வட்டத்தட்டோட சுழற்சி ஆரம் எந்த கண்டிஷன்லனா நிறை மையத்தின் வழியாகவும் தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பற்றிய சுழற்சி ஆரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வட்டத்தட்டிற்கு செங்குத்தாகவும் நிறைமையம் வழியாகவும் செல்லும் அச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறன் I = என்னன்னா 1/2 mr². இது வந்து நம்ம 5.4.3 சீரான அடர்த்தி கொண்ட வட்டத்தட்டின் நிலைமை திருப்புத்திறன் இந்த டாப்பிக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். I = 1/2 mr² அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து சுழற்சி ஆரத்திற்கான தொடர்பிலிருந்து சுழற்சி ஆரம் இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். I = mk² அப்படின்னு கிடச்சிருக்கோம் நமக்கு வந்து. இப்போ இதில் I = mk², இந்த I இருக்கக்கூடிய இடத்துல இந்த mk² நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். mk², இது வந்து mk² போட்டிங்கன்னா mk² = 1/2 mr² அப்படின்னு கிடைக்கும். m வந்து போத் சைடு காமனாக இருக்குது, கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், k² = 1/2 r² அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து k = என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமா. k தான் என்னென்னா சுழற்சி ஆரம். ஓகே, ஸோ தான் வந்து இதில் வந்து I = mk² அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சரி, நமக்கு என்னென்னா k = என்ன அப்படின்ட்டு தான் வேணும். k = k² = 1/2 r × r²னா k = √1/2 × r². ஸோ இப்போ 1/√2 இதை வந்து தனித்தனியாக நம்ம வந்து ரூட் எழுத போகிறோம். √2 வந்து 1 தான், √/√2. இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா r² ரூட் எடுத்திங்கன்னா r. ஸோ இப்போ 1/1/√2 × r அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். = 1/√2 மதிப்பு என்ன, 1.414 × r. ஸோ 1/1.414 இதை வந்து லாக் எடுத்து நம்ம இதில் சால்வ் பண்ணுவோம். log 1.414 ஸ்லாக் புக்கு பார்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா இப்படி கிடைக்கும். இது வந்து டிவிஷன்ஸ், அதனால் மைனஸ் பண்ணணும். ஓகே, கழிக்கணும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இதுக்கு வந்து ஆன்சர்லாக் எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்கும், இந்த ஆன்சர் கிடைக்கும் 0.7073 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நம்ம இதில் வந்து 0.707 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் × r. ஓகே, ஸோ இப்போ k = 0.707 r அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ சுழற்சி ஆரம் என்ன கிடைச்சிருக்கு, 0.707 r. இதனால் சுழற்சி ஆரம் என்பது பருப்பொருளின் வடிவியல் அம்சங்களான நீளம், அகலம், ஆரம் இவைகளோடு ஒன்றிணைந்து ஒரு நேர்க்குறி எண்ணின் பெருக்கற்பலனாக இருக்கும். k = 0.707 × r அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா. சப்போ இந்த சுழற்சி ஆரம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, r டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு வந்து நமக்கு வந்து ஒரு நேர்க்குறி எண்ணாக தான் இருக்கும். சப்போ இதை அந்த நேர்க்குறி எண்ணை இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சுழற்சி ஆரமும் நமக்கு எப்படி தான் கிடைக்கும், ஒரு நேர்க்குறி எண்ணாக தான் கிடைக்கும், பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ தான் இதில் கொடுத்துருப்பாங்க. சுழற்சி ஆரம் என்பது பருப்பொருளின் வடிவியல் அம்சங்களான நீளம், அகலம், ஆரம் இவைகளோடு ஒன்றிணைந்து ஒரு நேர்க்குறி எண்ணின் பெருக்கல் பலனாக அமையும். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். சிலது சுழற்சி ஆரம் தான் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக இப்படி ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து எழுதிக்கோங்க. M நிறையும் R ஆரமும் கொண்ட வட்டத்தட்டு ஒன்றின் நிறை மையத்தின் வழியாகவும் அதன் தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பற்றிய சுழற்சி ஆரம் k = 0.707 × r. ஓகே, இப்படி வந்து ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 5.15 வந்து முடியுது. தேங்க்யூ.